ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸில் ட்ரம்ப்பு சரியான ஆப்பு வச்சுருக்காப்புல இந்திய நிறுவனங்களுக்கு, அதுவும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தான். குறிப்பாக இந்தியர்கள் பெரிய அளவில் இதில் பாதிக்கப்பட போகிறாங்க. இப்போ இவ்வளோ நாள் இருந்தது பிஸ்னஸ்மேன் பாதிக்கப்பட்டாங்க, ஏழை தொழிலாளர்கள். இப்போ வந்து எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருப்பூர் எக்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனை வந்தது. ஏன்னா டாக்ஸ் 50% போடும்போது இப்போ ஒரு 100 ரூபா பொருளை வந்து நம்ம இவ்வளோ நாளைக்கு வந்து என்ன பண்ணணும்னா 150 ரூபாய்க்கு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம், டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து லாபத்தோடு சேர்த்து அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு கையடக்க விலை 75 ரூபா வருதுன்னா அமெரிக்காவில் கொண்டு போய் சேர்க்கும்போது அதோட விலை 150 ரூபாய் ஆச்சு. ஏன்னா ஷிப்பில் வந்து 10 நாள் 20 நாள் ஒரு மாத கணக்காக போகும். அப்புறம் ஏற்று கூலி இறக்கு கூலி கண்டெய்னர் வாடகை அதெல்லாம் சேர்த்து அங்கே இறக்கி அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன், இங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் சேர்த்தா அந்த அடக்க விலை 75 ரூபா அப்படின்னு வைங்க லாபத்தோட. மீதி 75 ரூபா இதுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து அங்கே உள்ள வந்து 150 ரூபாய்க்கு வந்து அந்த ஒரு காஸ்டியூமை வாங்குறான். நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், கரெக்டாக 150 ரூபான்னு சொல்லலை. வாங்கிட்டு இருந்தது இப்போ 50% இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? இன்னும் ஒரு 75 ரூபா, 5 ரூபா 10 ரூபா கூட கொடுத்தா ஒரு பொருளை வாங்குவான். திடீர்னு நீங்கள் வந்து 50 ரூபா 50% அப்படின்னா 75 ரூபா கூட வரும்போது 150 ரூபாய்க்கு போய் ரீச் ஆகிற பொருள் 225 ரூபாய் ஆகிடும். 225 ரூபாய் ஆனால் நிச்சயமாக பையர் என்ன பண்ணுவான், 5 ரூபா கூட கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. 50 ரூபான்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்படி நிறைய, அதாவது மீன்கள் கூட 12 மணிக்கு மேலே ஆச்சுன்னு திருப்பி விட்டாங்க. பெரிய அளவில் நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஆடி, அதனால் கூலி தொழிலாளர்களுக்கு, டெய்லர்களுக்கு, அப்புறம் அந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கு, பிரிண்ட் போடுறவங்களுக்கு, பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பேரிடி ஆச்சு. இப்போ அது ஒரு மாதம் கூட முடியக்குள்ள ட்ரம்ப் அடுத்த ஆப்பை இந்தியர்களுக்கு வச்சுருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆப்பா இல்லை உண்மையிலேயே வந்து இது என்னன்றதில் இது 2 விஷயங்கள் இருக்குது. வெளிப்போக்காக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு கொடூரமான ஒரு ஃபீஸை போட்டு விட்ருக்காப்புல. அது உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கும் நமக்கு சாதாரணமாக. ஆனால் அதுக்கு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் செய்கிறது சரியோ அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு தரப்பாக நம்ம குற்றம் சாட்டக்கூடாது. மேலோட்டமாக பார்த்து நம்ம இந்தியர்கள் என்பதற்காக வந்து வாயில் வர்றதை வடையை சுடக்கூடாது. ஸோ இப்போ என்ன இதில் என்னன்றது டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு 2 விசா இருக்குது. ரைட்டா? அதாவது தெரிஞ்சவங்க விட்டுருங்க, அறிவாளிகள் நிறையா நம்ம சேனல் பார்ப்பீங்க, இப்போ அனுபவம் உள்ளவர்கள் அமெரிக்காவில் எல்லாம் பார்ப்பீங்க. நான் தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக சொல்கிறேன். என்னென்னா 2 விசா. ஒன்று வந்து H1B விசா, இன்னொன்று வந்து க்ரீன் கார்டு அப்படின்வாங்க. க்ரீன் கார்டு அப்படின்றது அங்கே நீண்ட நாட்களாக தங்கி அதுக்கப்புறம் அதில் அந்த பச்சை நிற அட்டையை எடுத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் வந்து அந்த நாட்டோட குடிமகனாக மாறிடுவீங்க. நீங்கள் அந்த நாட்டில் எத்தனை வருஷம் வேணாலும் தங்கலாம், அந்த நாட்டோட சிட்டிசனாக மாறிடுவீங்க. சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நாட்டில் எங்கே வேணாலும், எந்த மூலையில் வேணாலும், எந்த நிறுவனத்தில் வேணாலும் பணி செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அமெரிக்கனாக மாறிடுவீங்க க்ரீன் கார்டு இருந்தது அப்படின்னா. ஏன்னா பான் அமெரிக்கனாக இல்லைன்னா கூட அமெரிக்கனாக மாறிடுவீங்க. H1B விசா அப்படின்றது என்ன அப்படின்னா வேலைக்கான விசா. இப்போ இந்தியாவிலேருந்து போய் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அங்கேயே செட்டில் ஆகிறவங்க இருக்காங்க, திரும்பி ஒரு 2 பீரியட் கழிச்சு திரும்பி வரவங்களும் இருக்காங்க. இது என்னென்னா அதிகபட்சம் 6 வருடங்கள் H1B விசாவில் வந்து 6 வருடம் அங்கே தங்கி வேலை பார்க்கலாம். இந்த விசாவை நீங்கள் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் உங்களை ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்றாங்க. நீங்கள் அங்கே போகிறீங்க, அந்த கம்பெனியில் அக்ரிமெண்ட் போடுவாங்க, 3 வருஷத்துக்கு நாள் நீங்கள் கம்பெனியில் வேலை பார்க்கணும், அப்போ தான் உடனே அமெரிக்கா கூப்பிடுவேன் அப்படின்வாங்க. அந்த 3 வருஷம் முடிஞ்சோடனே அதே கம்பெனியில் தொடரலாம், இல்லைன்னா வேறு கம்பெனியில் டபுள் சேலரிக்கு போயிடலாம். இப்படி தான் நம்ம ஆட்கள் இந்தியர்கள் நிறையா இருக்காங்க. சரி, இப்போ இதில் என்ன சிக்கல், ட்ரம்ப் என்ன உள்குத்து வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H1B விசாவுக்கு இப்போ ஒரு நபர் இப்போ என்னைய வேலைக்கு கூப்பிட்றாங்க, கூகுள் நிறுவனத்திலே கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன். கூகுள் நிறுவனம் என்ன பண்ணணும்னா அங்கே வந்து ஃபீஸ் கட்டணும். இந்த மாதிரி இந்த நபரை, உமாபதின்ற நபரை இந்தியாவிலேருந்து நான் வேலைக்கு எடுக்கிறேன் அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லி ஸ்பான்சர் லெட்டர் நீங்கள் கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே ஒரு ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸ் என்னென்னா $1,700 $4,500 வரைக்கும், சூழ்நிலையை பொறுத்தும் நிறுவனத்தை பொறுத்தும் ஆண்டுகளை பொறுத்தும் அது மாறுபடும். ஸோ இப்போ ஒரு 6 வருடத்துக்கு ஒரு சில கம்பெனி ஸ்பான்சர்ஷிப் அவங்க நாட்டு கம்பெனியாக இருந்ததுன்னா அது கம்மியாக இருக்கும், $1,700. இப்போ $1,000 $88,000 இன்றைக்கி ரேட்டுக்கு. $1,700 பார்த்துங்க, ஒரு 1,50,000 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. 1,50,000 லட்ச ரூபா இவருக்கு நான் ஸ்பான்சர் கட்டி எனக்கு வேலைக்கு எடுத்துக்கிறேன்றது ஓகே. 1,50,000 லட்சம்ன்றது சாதாரண விஷயம். இப்போ ட்ரம்ப் போட்டிருக்க சட்டப்படி செப்டம்பர் மாதம் எண்டிலேருந்து எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை நீங்கள் வேலைக்கு எடுத்திங்கன்னா அமெரிக்காவில், இந்த நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அமெரிக்க நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் ஒருத்தரை வேலை பார்க்குறதுக்கு இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு கட்ட போகக்கூடிய ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? ஏன்னா $1,00,000. $1,000 அமெரிக்கா காசுக்கு டாலருக்கு 88,000, இந்தியா காசுக்கு வந்து 88,000 ரூபா. $1,00,000. $1,000 இங்கே இருக்குது, $1,00,000 இங்கே இருக்குது.
ஏதாவது விலை உயர்வு அப்படின்னா 1400 இருக்கிறத ஒரு 2500 ஆக்கலாம், இல்லை 3000 ஆக்கலாம், இல்லை அதிகபட்சம் 5000 ஆக்கலாம். ஆனால் 1,00,000 ஆக்கினா என்ன விளாட்றீங்களா, இது என்னையா ட்ரம்ப் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ அப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1,00,000 ஒரு வருஷத்துக்கு கேட்குறாரு. ஒரு வருஷத்துக்கு நீ $1,00,000 கொடுக்கணும் அப்படின்னு. இது பெரிய கொள்ளையால் இருக்குது. 1,00,000னா 88 லட்ச ரூபா. ஒரு வேலை பார்க்குற ஒருத்தருக்கு அமெரிக்காவில் வேலை கொடுக்கறதுக்கு 88 லட்ச ரூபா கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படின்னா, அப்போ அவர் சம்பளம் எவ்வளோ இருக்கும்? மாதத்துக்கு 10 லட்சம் சம்பளம் வச்சிங்கன்னா 1,20,00,000 வருஷத்துக்கு சம்பளம். இதில் 88 லட்ச ரூபா அவருக்கு டேக்ஸ் மட்டும் கட்டினா என்ன ஆகும்? அந்த கம்பெனி வந்து இவருக்கு 25 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா கணக்காயிரும். என்னடா இது அதிர்ச்சியாக இருக்குது, $1,00,000 88 லட்ச ரூபா வருஷத்துக்கு எவன் கட்டுறது அப்படின்னா, இண்டிவிஜுவல் கட்டவேனா அந்த கம்பெனிக்காரன் தான் கட்டணுன்றாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன டேட்டாவை பார்த்துடலாம். யார் யாரெல்லாம் எவ்வளோ பேரை வேலைக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் இருக்கக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் நிறுவனம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க இல்லையா? இந்த அமேசான் நிறுவனம் உலகத்தில் டாப் 4 கம்பெனியில் அது ஒன்று. கூகுள், ஆப்பிள், அமேசானில் டாப் 4ல் இது 3 இருக்குது. ஸோ இந்த அமேசான் நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா, 10,500 பேரை வேலைக்கு சேர்த்துருக்காங்க, இந்தியர்கள் 10,500 பேர். இவ்வளோ தான் அமெரிக்காவில் அமேசான் நிறுவனத்தில், அந்த நிறுவனத்தில் மட்டும் பணியாற்றுறவர்கள் 10,500 பேர். சரியா? அப்போ 1,00,000 ஒரு ஆளுக்கு $1,00,000 88 லட்ச ரூபா கட்டினா எத்தனாயிரம் கோடிகள் அவர்கள் வந்து கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம ஷாக் ஆயிரும். ஏன்னா அந்த கம்பெனி தான் கட்டணும், நம்ம கட்ட வேண்டியதில்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்ஃபோசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, விப்ரோ கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த நிறுவனங்கள்லாம் 1000 பேர்லேருந்து 2,500 பேர் வரைக்கும் வேலைக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. அதே மாதிரி வந்து டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 4000லேருந்து 5,500 பேர் வரைக்கும் வேலைக்கு போன வருஷத்தில் சேர்த்துருக்காங்க. ஸோ இதுதான் 2வது இடத்துல இருக்குது. இது இந்திய நிறுவனம். ஸோ இப்படி இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம்லாம் பொழிஞ்சு போயிருமே. ஒரு ஆளுக்கு 88 லட்ச ரூபா வருஷத்துக்கு கட்டி அவன் வேலைக்கு எடுத்து அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ட்ரம்ப் என்ன கணக்குக்கு வர்றாப்புல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவனோட வருமானத்தை பார்க்குறாப்புல. ட்ரம்ப் வந்து நம்ம வாயை பொழப்போம் 88 லட்ச ரூபா நமக்காக கட்டி கூப்பிட்றான்னு, அது கிடையாது. ஏன்னா நம்ம கண்ணாடி போட்டு பார்க்கும்போது 88 லட்சம் பெருசாக தெரியும். ஆனால் ட்ரம்ப் என்ன கணக்கு போட்டு பார்க்குறாப்புல அப்படின்னா, போன நிதியாண்டில் இது போல் மைக்ரோசாஃப்ட், மெட்டா, அதான் ஃபேஸ்புக் இருக்குல்ல, இவர்கள்லாம் 5,500 பேர் வரைக்கும் அங்கே வேலைக்கு எடுத்திருக்காங்க. இதில் டிசிஎஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து இதை பார்க்குறோம். ட்ரம்ப் வந்து அந்த கம்பெனி சம்பாதிக்கிற லாபத்தை பார்க்குறாப்புல. என்ன பார்க்குறாப்புலன்னா, ஆப்ரேட்டிவ் இன்கம்னு ஒன்று இருக்குது. கடைசியாக எல்லா டாக்ஸு எல்லா செலவு எல்லாம் போக டிசிஎஸ் நிறுவனம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்குன்னா, போன வருஷம் 62,500 கோடி சம்பாதிச்சிருக்கு. புரியுதா? அப்போ 62,500 கோடி லாபம் ஈட்டி இருக்குது. ட்ரம்ப் அந்த கணக்குக்கு வராப்புல. நீ போன வருஷம் 62,500 கோடி லாபம் ஈட்டினில்ல, அதை அப்படியே உன் ஊருக்கு கொண்டு போகிறேன்ல, அதை எப்படி நான் விட்டுருவேன்? அப்போ வந்து இந்த $1,00,000 அப்படின்னா எக்ஸ்ட்ரா 4,500 இல்லை 4,200 கோடி ஏன்னா நீ எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு அப்படி கணக்கு வராப்புல. நம்ம வாயை போலப்பா இப்படி வந்துட்டு எப்படா தொழில் நடத்துறதுக்கு ஒரு தலைக்கு 88 லட்ச ரூபா கேட்டிங்கன்னா எப்படா கட்டுவாங்க? நம்ம இந்திய கம்பெனி ஒழிக்கிறதுக்கு பார்க்குறியான்னு நம்ம பார்க்குறோம். ட்ரம்ப் என்ன பார்க்குறான்னா, உன்னோட லாபம் வருதில்ல, தாறுமாறாக லாபம் சம்பாதிக்கிறதில்ல, 62,500 கோடி ரூபா லாபம் சம்பாதிச்சிருக்கல போன 2024-25க்கு. அப்போ எனக்கு 4,200 கோடி தானே உனக்கு எக்ஸ்ட்ரா வருது. இந்த 5,000 பேருக்கு நீ கட்டினேன்னா அதை கட்டிட்டு போ அப்படின்றாலும். புரியுதா அப்படின்னு உங்களுக்கு? இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் நாட்டுக்கு லாபம் வேணுன்றார். நீ அங்கேருந்து வர்ற, எனக்கு சேவை செய்கிற, எல்லாமே பண்ணுற, உங்கள் ஆட்கள் வந்து வேலை பார்க்குறாங்க, எஃபிஷியண்ட்டாக இருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கும் தான் லாபம், உங்களுக்கு தான் பெரிய அளவு லாபம், எனக்கும் தான் லாபம். இருந்தாலும் ஓவர் லாபத்தை உன்னை கொண்டு போக விட மாட்டேன்றார். இதுதான் டிஸ்பியூட்டாக இப்போ போயிட்டுருக்கு. எனவே இதில் என்னென்னா, இதில் யார் பாதிக்கப்படுவான்னா, கம்பெனியும் கொள்ளையடிக்கிறான். கொள்ளையடிக்கிறான்னு சொல்ல முடியாது, லாபம் சம்பாதிக்கிறாங்க. அமேசானாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து விப்ரோவாக இருந்தாலும் சரி, இன்ஃபோசிஸாக இருந்தாலும் சரி, இன்னும் பிற கம்பெனியில் மெட்டாவாக இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிறீங்கள கட்டுங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செலவை குறைப்பதற்காக ஆட்களை இந்தியாவிலேருந்து எடுக்க மாட்டோம். அப்போ கடைசியில் பாதிக்கப்பட போகிறது யார்? இங்கே நம்ம இந்திய தொழிலாளர்கள். என்ன பண்ணுவான், இதை இவ்வளோ கொடுத்து இவ்வளோ அங்கே கூப்பிட்றதுக்கு கம்ப்யூட்டரை போட்டு இங்கேயே உட்கார வச்சுருவோம், 1 லட்ச ரூபாவில் முடிஞ்சிடும்ல, நமக்கு அதில் ஒரு 9 லட்ச ரூபா லாபம், அவனுக்கு டாக்ஸ் கட்ட வேறு லாபம்னு இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஊழியர்கள் மீன்ஸ் இந்த அது அதிகாரிகள்னு சொல்கிறதா, ஊழியர்கள்னு சொல்கிறதா,
அப்படின்னு என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ இந்த ஐடியில் பணியாளர்கள் சொல்கிறதா, ஐடியில் பணிபுரியக்கூடிய இந்த என்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ஜினியர்ஸு, இவங்களுக்கு தான் நஷ்டம். அதையும் சுற்றி வளைச்சி நம்ம என்ன சொல்லுவானா, லோக்கலில் உனக்கு வேலைக்கு 40,000 50,000 மேலே பிஇ படிச்சதுன்னு தரமாட்டான்ல, ஐடி கம்பெனியில் 2 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் தரான்ல, படிப்படியாக உயர்ந்தேன்னா 4 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம்ல, பேசாமல் வேலை பாருங்கன்றாங்க. ஸோ இது எல்லாமே இடியாப்பு சிக்கலாக இருக்குது. அமெரிக்காவுக்கு லாபம் வந்துடும், கம்பெனிகளுக்கு லாபம் வந்துடும். கடைசியில் யாருக்கு பவுடர் அடிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, படித்து விட்டு திறமையை வைத்து ஆயிரக்கணக்கான கோடிகளை நிறுவனங்களுக்கு ஈட்டி கொடுக்கக்கூடிய நம் இளைஞர்களுக்கு தான் அது, இளைஞர்களுக்கு தான் அது பாதிப்பாக அமையும். ட்ரம்ப் போடுற சட்டம் கம்பெனிக்கு பாதிப்பாக அமையாது. ஏன்னா அவன் ஏற்கனவே 62,000 கோடி, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல 62,000 கோடி லாபம் ஈட்டக்கூடிய டிசிஎஸ் இன்னொரு 4,500 கோடி கட்டியா எங்களுக்கு அப்படின்னா 55,000 கோடி லாபம் வருதில்ல, அதை பார்த்துட்டு சரின்னு கட்ட மாட்டாங்க, பாதி பேர் வெளியே துரத்தி விட்ருவாங்க. அப்போ இந்த 2,500 பேர் அங்கேருந்து நல்ல பணியில் இருந்தவர்கள் இங்கே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம், அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. ஏன்னா ட்ரம்ப்போட நெருக்கடி வந்து மிகப்பெரிய நெருக்கடியாக போயிட்டுருக்கு. அது ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாப்புல, அது நெருக்கடி கிடையாது, இவ்வளோ நாள் எங்களை ஏமாற்றி சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க, நாங்கள் என்ன இழிச்சவாயினா, எங்கள் நாடு இழிச்சவாயினாடா, உங்களுக்கு அள்ளி கொட்டுட்டு நாங்கள் தெருவுக்கு போகிறதா, எங்களுக்கும் ஈக்குவல் ஷேர் கொடு, நீ அடிக்கிற வருமானத்தில் எங்களுக்கு காசை கட்டுன்றாப்புல. ஸோ எது நியாயம், என்ன நடக்க போகுது, வருங்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத நான் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.